வெல்கம் டு யுவர் ரெசிபி ஸ்டைல். இன்னைக்கு நாம ஆரோக்கியமான முறையில உடல் எடை குறைய கொள்ளு பயன்படுத்தி கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இந்த கொள்ளு உடல் எடை குறையறதுக்கு மட்டும் கிடையாது, இதுல நிறைய கால்சியம் சத்து இருக்கிறதுனால எலும்பு வலுவடையவும் உதவும். கொள்ளு ரசம் வைக்க நான் 1/2 கப் கொள்ளு, அதாவது 150 கிராம் அளவு கொள்ளு நான் 18 மணி நேரம் ஊற விட்டு இருக்கேன். அதை நான் இந்த துணியில 24 மணி நேரம் கட்டி வச்சு முளை விட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை முளை விடுறதுக்கு நேரம் இல்லைன்னா நீங்க ஓவர் நைட் ஊற விடுங்க. குறைஞ்சது 8 மணி நேரமாவது ஊற விடுங்க. இப்ப நாம இந்த கொள்ளை ஒரு ரசம் வைக்கிற பாத்திரத்துல சேர்த்துடலாம். இதுல பெரிய கிளாஸ்ல 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொள்ளு ரசத்துக்கு நம்ம அதிகமா கொள்ளு தண்ணி தான் பயன்படுத்தணும். அதனால நீங்க ரசம் வைக்கிற பாத்திரத்திலேயே வழக்கமா ரசம் வைக்கிற அளவை விட 1 கிளாஸ் கம்மியா தண்ணி சேர்த்து கொள்ளு வேக வச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா சரியா இருக்கும். இப்ப நாம இதை ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கொள்ளை மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வேக விடலாம். உங்களுக்கு முளை விட நேரம் இல்லைன்னா ஓவர் நைட் ஊற விடுங்க. கொள்ளை நீங்க நல்லா ஊற விட்டுட்டீங்கன்னா நம்ம இதை ப்ரெஷர் குக்கர்ல சேர்த்து வேக வைக்க வேணாம். காய்கறி வேக வைக்கிற டைம்லயே கொள்ளு வெந்துடும். எனக்கு சரியா ஒரு 12 நிமிஷத்துலயே இந்த கொள்ளு வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த கொள்ளு வெந்துடுச்சான்னு செக் பண்ண ஒரு கொள்ளு எடுத்து கையில மசிச்சு பாருங்க. நீங்க ஒரு கொள்ளு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு பாருங்க. இது சுண்டல் மாதிரி பக்குவத்துல, நம்ம சாப்பிட்ற பக்குவத்துல வெந்திருக்கணும். அந்த மாதிரி வெந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இந்த கொள்ளு தண்ணியில இருந்து கொள்ளை தனியா எடுத்து ஒரு பவுல்ல வச்சிடலாம். இந்த கொள்ளை நம்ம சுண்டலா செஞ்சு சாப்பிடணும். இந்த கொள்ளை நம்ம கண்டிப்பா வீணாக்க கூடாது. உடல் எடை குறைக்க நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த கொள்ளு சுண்டல் சாப்பிடணும். இந்த கொள்ளு அப்படியே சாப்பிடறதை விட இதுல தாளிப்பு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கொள்ளு தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் பொடியா நறுக்கின இஞ்சி, ஒரு சின்ன பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். இதுல 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் பெருங்காய பொடி சேர்த்துங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தாளிப்பை நம்ம கொள்ளுல சேர்த்துக்கலாம். இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இப்ப நமக்கு நல்ல சத்தான கொள்ளு சுண்டல் தயாராயிடுச்சு. உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த கொள்ளு சுண்டலை காலையிலேயே சாப்பிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்க்கு பதிலா சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு 4 மணிக்கு சாப்பிடலாம். அடுத்ததா நம்ம கொள்ளு ரசம் வைக்க கொள்ளு தண்ணி தயாரா இருக்கு. இப்ப இதுல ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். நீங்க எப்ப தக்காளி பயன்படுத்தினாலும் இந்த காம்பு பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து போட்டுடுங்க. ஏன்னா இந்த காம்பு பகுதியில தான் நிறைய பூச்சி மருந்து வந்து சேர்ந்துருக்கும். இப்ப நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை கொள்ளு தண்ணியில சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். அடுத்ததா நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளிய 1/2 கப் தண்ணியில 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கேன். நல்லா கரைச்சி விட்டு இந்த கொள்ளு தண்ணியில சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம ரசம் வைக்க ரசப்பொடி ஃப்ரெஷ்ஷா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் தனியா, பாதி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்ப இதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஃபைனா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப இதுல ஒரு 10 இருந்து 12 பல் பூண்டு தோல் எடுக்காம தண்ணியில ஒரு முறை நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க. இதை நம்ம மிக்சியில ஒரு முறை ஓட்டி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இப்ப நமக்கு ஃப்ரெஷ்ஷா ரசப்பொடி தயாரா இருக்கு. இப்ப இந்த ரசப்பொடியை கொள்ளு தண்ணியில சேர்த்துடலாம். நான் இப்ப மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்து விட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்ப இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்க கட்டி பெருங்காயம் சேர்க்கறீங்கன்னா அதையும் இப்பவே சேர்த்துடுங்க. இப்ப இதுல ரசத்துக்கு கொஞ்சமா தண்ணி தேவைப்படுது. அதனால நான் ஒரு 1/2 கிளாஸ் பச்சை தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம கூட்டி வச்ச ரசத்தை ஸ்டவ்ல கம்மியான தீயில வைக்கலாம். அடுத்ததா ரசத்துக்கு நம்ம தாளிப்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு சூடுபடுத்திடுங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2-3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதுல 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா நீங்க மிளகாயை உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்ப நமக்கு ரசம் லேசா பொங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம தாளிப்பை ரசத்துல சேர்த்துடலாம். ரசம் நம்ம கொதிக்க விட வேணாம். லேசா பொங்கி வந்து ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இதுல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா இதை ஒரு முறை கலந்து விட்டுடுங்க.
நான் இதுல பெருங்காய பொடி சேர்க்க மறந்துட்டேன். அதனால கடைசியா ஒரு 2 பிஞ்ச் பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க. நல்லா மணக்க மணக்க சுவையான நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச கொள்ளு ரசம் தயாராயிடுச்சு. இந்த கொள்ளு ரசம் அப்புறம் கொள்ளு சுண்டல் இது ரெண்டுமே நீங்க வாரத்துல 3 நாள் எடுத்துக்கலாம். கொள்ளு உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்தும். அதனால அளவா நீங்க வாரத்துல 2 நாள் 3 நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உடல் எடை ஆரோக்கியமான முறையில குறைக்க முடியும். எலும்புகளை நல்லா உறுதியாகவும் உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க இந்த கொள்ளு ரசம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா எப்படி வந்துச்சுன்றதையும் கண்டிப்பா கமெண்ட்ல என்கிட்ட சொல்லுங்க. இதே மாதிரி நல்ல சத்தான சுவையான ரெசிபி வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பாய்.